தொடர்ந்து சொல்றாங்க, நாங்க வந்து சாதி ஒழிப்பு பேசுறோம், சாதி ஒழிப்பு பேசுறோம், சாதி ஒழிப்பு பேசுறோம், நாங்க வந்து பெண் விடுதலை பேசுறோம், பெண் விடுதலை பேசுறோம், பெண் விடுதலை பேசுறோம். 80 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இதே நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்கலன்னு எனக்கான என் மண்ணின் உரிமையை நான் இருக்கும் இடத்தில் மீட்டெடுத்து கொண்டு மட்டும்தான் அடுத்தவனுக்கு என்னால் கை கொடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வேற ஒரு நேஷனல் பொலிட்டிக்கல் செட்டப்புக்குள்ள நம்ம கரைஞ்சு போயிடுவோங்கிறது உண்மை. ஆக்சுவலா கரைஞ்சு போய் தான் இருப்போங்கிறது. Constantly talking about ideological politics, Hindutvam, Ambedkarian, communism, Dravidam, Tamil Desiyam, we have so many ideologies. இத்தனை கொள்கை கோட்பாடுகள் இருக்கிற ஒரு நாட்டிலும் இதை நம்ம அட்டைனே பண்ணல, அச்சீவே பண்ணல. ஏன் அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட குரல் ஓங்கி ஒலிக்கிறதோ அந்த குரல் ஒரு பெண்ணின் குரலாக இருக்க வேண்டும். பெண்களுடைய எழுத்துக்களிலும் சொற்களிலும் வலி இருக்கு, கண்ணீர் இருக்கு, சோகம் இருக்கு, இழப்பு இருக்கு, தவிப்பு இருக்கு, ஏக்கம் இருக்கு, காதல் இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி ஒரு பயங்கரமான வீரம் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஏன் வேண்டும் நாம் தமிழர்? தமிழ் தேசியம் பேசுவதால் வேண்டும் நாம் தமிழர். தமிழ் தேசிய அரசியலோட நாம் தமிழர் கட்சி பேசும் தமிழ் தேசிய அரசியலோட 3 யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. தனிச்சிறப்பு கொண்ட 3 கூறுகள் இருக்கின்றன. அது என்னன்னா, தற்சார்பு, தாய்மை பொருளாதாரம், சுற்றுச்சூழலியல், பெண் சமூக நீதி. தற்சார்பு, தாய்மை பொருளாதாரம், சுற்றுச்சூழலியல், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா, தனியார் மயம் தாராளமய கொள்கையை நோக்கி குளோபலைசேஷன், அர்பனைசேஷன் அண்ட் குளோபல் டெவலப்மெண்ட் இதை நோக்கி உலகம் நமக்கு நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய வளங்கள், இந்த மண்ணில் உள்ள நம்மளுடைய வளங்கள் அனைத்தும் தொடர்ந்து சுரண்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த சுரண்டலினால் யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா அது பெண்களும் குழந்தைகளும் தான். பெண்களுக்கான சமூக நீதி அப்படிங்கிற கோட்பாடை எடுத்து நீங்க பேசும் பொழுது இந்த ரெண்டும் அதற்குள் அடங்கி போய் இருக்கிறது. பெண்களுக்கான சமூக நீதி சார்ந்த அரசியலை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். பெண்களுக்கான விடுதலை உங்களுக்கு முழுமுதலாக கிடைக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி பேசும் தமிழ் தேசிய கோட்பாடு என்ன அப்படிங்கிறதோட ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வேணும். We are constantly talking about ideological politics. Politics and ideology இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பஞ்சமே இல்லாமல் பேசிட்டே இருப்போம். எத்தனை ஐடியாலஜிகள் இருக்கு, எத்தனை கொள்கை கோட்பாடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்துத்துவம், அம்பேத்கரியம், கம்யூனிசம், திராவிடம், தமிழ் தேசியம், we have so many ideologies இங்க. இப்போ எல்லா ஐடியாலஜியும் என்ன மாதிரி அரசியல் பேசுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க நான் முன்னெடுத்து வைக்க போறது யாரும் பெரிதளவில் பேசாத ஒரு அரசியல் தான். ஆனா நீங்க அதுக்கு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்திருப்பீங்க. எப்படின்னா சலிக்கிற அளவுக்கு, புளிக்கிற அளவுக்கு கேட்டுட்டே இருந்திருப்பீங்க. இட் இஸ் கால்ட், நான் சொன்னதுதான், ஃபெமினிஸ்ட் பாலிடிக்ஸ். பெண்களுக்கான சமூக நீதி, பெண்களுக்கான விடுதலை, பெண்களுக்கான ஆட்சி அதிகாரம், பெண்களுக்கான அனைத்துமான உரிமை குரல், உரிமை மீட்பு போராட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நீங்க கேட்டுட்டே இருந்திருப்பீங்க, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு கூட இருக்கும். ஆனாலும் இத்தனை ஆண்டு காலத்தில் இத்தனை கொள்கை கோட்பாடுகள் இருக்கிற ஒரு மாநிலத்திலும் நாட்டிலும் இது நம்ம அட்டைனே பண்ணல, அச்சீவே பண்ணல. ஏன் அப்படிங்கிறது தான் நான் சொன்னது போன்று வெவ்வேறு கோட்பாடுகள் நிறைந்த கண்ட்ரி தான் வந்து இந்தியா. அதில் இப்போ இந்துத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் விடுதலை, பெண் சமூக நீதிக்கு நேர் எதிரான ஒரு கோட்பாடு. அது பெண்களுக்கான விடுதலை எதிர்த்தே பேசும். அவர்களுக்கான எந்த ஒரு சமூக பங்கீடும் அதற்குள் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்துத்துவம் அடிப்படையிலேயே ஒருவர் இன்னொருவர் மீது ஆதிக்கம் செலுத்துவதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. அது எப்படி இருக்கும்னா, ஒரு வர்க்கத்தினர் இன்னொரு வர்க்கத்தினர் மீது ஆதிக்கம் செலுத்துவது, ஒரு சாதியினர் இன்னொரு சாதியினர் மீது ஆதிக்கம் செலுத்துவது, ஒரு மதம் சார்ந்தவர்கள் இன்னொரு மதம் சார்ந்தவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது, ஆண் பாலினம் பெண் பாலினத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவது, ஏதோ ஒரு இடத்தில் யாரையோ நசுக்கி யாருடைய தோள் மீதோ ஏறி நின்று ஆதிக்கங்கள் செலுத்தப்படுவதுதான் இந்துத்துவ கொள்கை கோட்பாடு. அந்த இடத்துல பெண்களுக்கான விடுதலை, பெண்களுக்கான அரசியலுக்கான ஒரு முகாந்திரமே இடமே எது சுத்தமா கிடையாது, இருக்க போவதும் இல்லை. அடுத்தது கம்யூனிச தத்துவம். கம்யூனிச தத்துவத்தில் பெண்களுக்கான அரசியல் ரொம்ப அழகா, ரொம்ப நேர்த்தியா பேசப்பட்டிருக்கும். அதாவது நில உடைமை தத்துவம். நிலம்
மனிதனுக்கு நிலம் பொதுவானது, நிலம் சொந்தமானது அப்படின்னு எப்ப வந்து வரையறுக்கப்பட்டதோ அப்ப அந்த நிலத்தினுடன், அதாவது எப்படி இருக்கும்னா கட்டமைப்பு, பெண்கள் வந்து வீட்டுல இருப்பாங்க, வேலைகள் அவங்க வீடுக்குள்ள இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க, இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே நிலத்துல போய் அந்த பிசிக்கல் லேபர்னு சொல்லப்படுற உடல் உழைப்பை டிமாண்ட் பண்ற அந்த பழு நிறைந்த வேலைகளை வந்து ஆண்கள் மேற்கொண்டுட்டு இருப்பாங்க. அப்ப நில உடைமை தத்துவம் வந்து வளர்ந்து வருது. அப்போ அந்த நிலம் யாருக்கு சொந்தமானதாக இருக்க முடியும் அப்படிங்கிற வரையறைக்குள்ள வரும் பொழுது அது ஒரு ஆணுக்குத்தான் சொந்தமாக இருக்க முடியும். ஏனென்றால் அந்த நிலத்தில் பெருமளவுல புழங்குறது அந்த ஆண் தான். அப்ப அந்த நிலத்தோடு சேர்ந்து எதெல்லாம் அவனுடைய சொத்தாக மாறுகிறது என்றால், அவனுடைய ப்ராப்பர்ட்டி பொருளாக மாறுகிறது என்றால், அதில் அந்த நிலம், அது சார்ந்த வீடு, அதுக்குள்ள இருக்க ஆடு மாடு கோழி, அங்கிருக்கும் ஒரு பெண்ணும் அவனது உடைமையாக மாற்றப்படுகிறார். அப்ப இந்த நில உடைமை தத்துவத்தை எதிர்த்து பேசுகிற பொது உடைமை தத்துவம் மிகவும் முக்கியமானது. கம்யூனிச தத்துவத்தினுள் பெண்களுக்கான அரசியல் ரொம்பவும் தீர்க்கமாக பேசப்படுகிறது. ஆனா இந்திய மண்ணுக்கு நீங்க வந்தீங்கன்னா, வேர் இஸ் கம்யூனிசம்? இங்க கம்யூனிசம் இந்திய மண்ணில் முழுங்கி டைஜஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு தத்துவமாக உருமாறி நிற்கிறது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு இங்க அரசியல் இல்லை. அவங்களுடைய அரசியல் பிற தத்துவங்களின் அப்சர்வ் பண்ணப்பட்டு அதற்கான எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லாம, ஏன் அப்படின்னா இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி. நீங்க வந்து இந்தியா வந்து ஒரு பிற்தங்கிய நாடு தான். நம்ம என்னதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டோம், ஜிடிபி, பர்சன்டேஜஸ், நம்பர்ஸ் அண்ட் ரேஷியோஸ் இப்படி என்ன பேசிட்டு இருந்தாலுமே இந்தியா இஸ் ஸ்டில் அ டெவலப்பிங் கண்ட்ரி. இன்னுமே பிற்போக்காக அடுத்த படிநிலைக்கு ஐடியாலஜிக்கலாகவும் சரி, வாழ்க்கையின் தரத்திலும் சரி, மாசுபாட்டு நிலையிலும் சரி, வளங்களின் நிலையிலும் சரி, அது எந்த அடுத்த ஸ்டேஜுக்குமே நகரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மண்ணில் இந்த குளோபலைசேஷன், அதாவது தனிப்பெரும் முதலாளிகள் மற்றும் அரசுகள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய கூலி ஆட்களாக ஏவப்படுகின்ற ஆட்சியாளர்களும் அரசும் ஒரு பொருளாதார கட்டமைப்பு, அதாவது விளிம்பு நிலை நாடுகளின் மேல் வல்லாதிக்க நாடுகள் செலுத்துகின்ற ஆதிக்க பிடியினுள் இருக்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் இந்த அரசியல் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்க ஐடியாலஜிக்கல் செட்டப், அந்த ஐடியாலஜிக்கல் செட்டப்போட ஏதோ ஒரு மூளைக்குள்ள கம்யூனிச தத்துவம் போய் தன்னை தொலைச்சிருச்சு. கம்யூனிஸ்டுகளும் தங்களை தொலைத்து விட்டார்கள். அவங்க ஐடியாலஜியை வெறுமனே இப்போதைக்கு மேடைக்கு மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. அது வேற எந்த இடத்துலையும் நிலைநாட்டி இல்லை. அந்த இடத்துல கம்யூனிச தத்துவம் தோத்து போகுது. அம்பேத்கரியம் பார்க்கும் பொழுது இட் ஸ்பீக்ஸ் நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ். அம்பேத்கரியத்தோட அடிநாதம் எப்படி இருக்கும் என்றால், ஒடுக்கப்பட்ட சமூகம், தே கால் தெம் தலித்ஸ். தலித் அப்படிங்கிற சொல்லாடல் வந்து அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களையும் குறிக்கும். அதில் பெண்ணும் இன்க்ளூட் பண்ணப்படுறாங்க. ஆல் ஓவர் இந்தியா எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய குரல் வந்து ஒன்றுபட்ட குரலாக ஓங்கி ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிறதோட கோட்பாட்டுக்குள் தான் அம்பேத்கரிய தத்துவம் அடங்கியிருக்கு. ஆனா இங்க நமக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னா, அந்த தத்துவம் மொழியையும் மொழி வழி தேசிய இனத்தின் உரிமைகளையும் பேசும் பொழுது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியன் யூனியன் அப்படிங்கிற அனைத்து மாநிலங்களின் உரிமையும் சேர்த்து ஒரு உரிமையாக பேசும். அந்த இடத்தில் நமக்கான உரிமைகள், அதாவது தமிழ் தேசிய ஐடியாலஜி எந்த எந்த கூராய்வுகளை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக களம் காண்டு கொண்டிருக்கிறதோ அங்க முரண்பட்டு நிற்கும், which is flawed actually. அம்பேத்கரியம் நம்ம இந்த காலகட்டத்தில் we take it into our hands அப்படின்னா it is pretty flawed. அந்த இடத்துல நம்மளோட உரிமைகளை நம்மளால் மீட்டெடுக்கவே முடியாது. முதலில் எனக்கான என் மண்ணின் உரிமையை நான் இருக்கும் இடத்தில் நான் எங்க உள்ள அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கனோ அந்த உரிமையை மீட்டெடுத்து கொண்டு மட்டும்தான் அடுத்தவனுக்கு என்னால் கை கொடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வேற ஒரு நேஷனல் பொலிட்டிக்கல் செட்டப்புக்குள்ள நம்ம கரைஞ்சு போயிடுவோங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக கரைஞ்சு போய் தான் இருக்கோங்கிறதும் உண்மை. வெவ்வேறு ஐடியாலஜிக்கல் இருக்கிற இடத்தில் திராவிடியன் பாலிடிக்ஸ்க்கு வரும். திராவிடியன் பாலிடிக்ஸ் பெண்ணியத்தை பயங்கரமா பேசுவாங்க, மேடத்தோட பேசுவாங்க, பெண்கள் இருப்பாங்க, இயக்கங்கள் கட்டியிருப்பாங்க, அந்த இயக்கங்களின் முதுகில் ஏறி சவாரி செய்வார்கள். அவர்களுக்கான குளோபல் ஐகான்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்தா யூரோப்பியன் ஃபெமினிசம் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே இருந்திருக்கு. ஆனா அது நடைமுறையில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி பார்க்கும்போது அவங்க அதை எதற்கு மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், புத்தகம் போடுவதற்கும், மேடையில் பேசுவதற்கும், கருத்தரங்கள் அமைப்பதற்கும். ஏன் அவங்கள ஆட்சி அதிகாரமோ ஒரு எம்பவர்டான ஒரு பெண் இருக்காள் அப்படின்னா அவ எதுக்குள்ள அடங்கியிருப்பான், அந்த பெண்ணியம் எதற்குள்ள அடங்கியிருக்குன்னா, there's a terminology called சவர்ணா ஃபெமினிசம். அதாவது மேட்டுத்தன்மை கொண்ட மேட்டுக்குடி மக்கள் பேசக்கூடிய அரசியல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மேட்டுக்குடி பெண்கள் பேசக்கூடிய பெண்ணியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எப்படி இருக்கும்னா, அந்த பெண் முன்னேறி விடுவாள், அடுத்த படிநிலைக்கு சென்று விடுவாள். அவளுக்கு வந்து இந்த சொசைட்டி நிறைய விதத்துல
பக்கபலமா நின்றுருக்கும். அது எப்படி இருக்கும்னா பணமா இருக்கும், இல்ல வந்து அவர் யாருடைய வாரிசாவது இருப்பா, இல்ல அவ வந்து பண அளவிலேயோ சாதி அளவிலேயோ மதத்தின் அடிப்படையிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இந்த கட்டமைப்பு அவளை உயர்ந்தவளாக எடுத்துக்கொண்டு வைத்திருக்கும். அவளுக்கு அது ரொம்ப எளிமையாவே கிடைச்சிருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு போயிட்டு அவ என்ன பண்றாங்கிறது தான் கேள்வி. இன்னொரு பெண்ணை, தன் சார்ந்த இன்னொரு இனத்தவளை அவ வந்து லிஃப்ட் பண்ணி விடுறாளா? விளிம்பு நிலையில் இருக்கிற மிகவும் கஷ்டப்படுற ஒரு குடிசையில இருக்க கிராமங்கள்ல இருக்கிற பெண்கள் தண்ணிக்கு காலையில தண்ணி குடிக்கிறதுக்கு 1 கிலோமீட்டரும் 2 கிலோமீட்டரும் 3 குடத்தை புள்ளக்குட்டியோட சேர்த்து கொண்டு போய் அந்த பம்பு செட்டுக்கு கீழே அந்த தண்ணியை வச்சு அங்க நின்றுகிட்டு இருக்க பெண்ணோ, ஆதிக்க சமூகத்தினரால் பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்தப்படுகிற பெண்ணோ ஒரு வேலை வாய்ப்பை தேடி ஒரு இடத்துக்கு போகும் பொழுது, உனக்கு இந்த வேலை வேணும்னா நீ வந்து இந்த சேவகங்களை எனக்கு புரிய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆண் போடுற இடத்தில் அங்கு அந்த ஆணுக்கு சமமாக இருக்க பெண்ணோ தன்னுடைய குரலை உயர்த்தியானாலா அப்படின்னா அது இருக்காது. அந்த ஃபெமினிசத்துக்கு பெயர் தான் we call it சவர்ணா ஃபெமினிசம். அதுக்கும் இந்துத்துவ பெண்ணியத்துக்கும் இங்க திராவிட அரசியல் நிலைநாட்டி இருக்கிற பெண்ணியத்துக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. அதுதான் இங்க எக்ஸிஸ்டிங்ல புழங்கி கொண்டிருக்க பெண்ணிய தத்துவம். இப்ப where do we differ? நம்ம இங்க எங்க வேறுபட்டு வரோம் அப்படிங்கிறது தான். அதுல ஃபெமினிசத்தை எப்படி பார்க்கிறோங்கிற ஒரு அடிப்படை சொல்றேன். விமென் லிபரேஷன் மூவ்மெண்ட் கூறப்படுகிற பெண்கள் விடுதலை இயக்கம் உருவான காலகட்டத்துல முதல்ல பெண்கள் வந்து பெண்ணியம் பேச ஆரம்பிச்சாங்கல்ல, அது வந்து எப்படி இருக்கும்னா, தாங்கள் ஓட்டு போடுறதுக்காக பேசினாங்க, தாங்க வேலைக்கு போறதுக்காக பேசினாங்க, தாங்க விரும்பின உடைய உடுத்துறதுக்காக பேசினாங்க. இந்த பெண்ணியம் பேசும்பொழுது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்ததுன்னா, இது ஆண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. இந்த இடத்துல ஆண்களை நம்ம வந்து வெறுக்கணும், ஆண்களை தள்ளி வைக்கணும், ஒதுக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுங்கிற ஒரு சிந்தனையோட அவங்க வர்றாங்க. பெண்ணியவாத சிந்தனைகளை தூக்கிட்டு உள்ள வராங்க. உள்ள வரும் பொழுது அதற்குள் அவங்க மேல 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 நகர்ந்து போகும் பொழுது அவங்க உள்வாங்கிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வீட்டு வேலைகளை பங்கீடு செய்து கொள்வதும், நமக்கு வந்து ஓட்டுரிமை வாங்குவதும், வேலை வாய்ப்பினை பெறுவதும், நான் நினைக்கிற விஷயங்கள் பண்றதுக்கும் மேல there's something called intersectional feminism where பாலியல் உடல் ரீதியாக பெண்ணியத்தோட கூறாகவே உடல் சுரண்டல் தான், மனச்சுரண்டல் தான், அறிவு சுரண்டல் தான். இந்த உடல் சுரண்டலும் மனச்சுரண்டலும் அறிவு சுரண்டலும் ஆண்கள் கட்டமைத்த ஒரு சமுதாயத்துக்குள்ள ஒரு கோரா போய் உட்கார்ந்துருக்கு. அப்ப அந்த ஆண் கட்டமைப்பு பேட்ரியார்க்கி என்று சொல்லப்படுகிற ஆண்களால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தில் ஆண்களை என்னுடைய நண்பர்களாக மாற்றி, எங்களுடைய நண்பர்களாக மாற்றி, நமக்கான பெண்ணியத்தை அவர்களை நம் கூட சேர்ந்து பேச வைப்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. அப்ப பெண்ணிய தத்துவம் அடுத்த படிநிலைக்கு நகர்ந்து போகுது. இங்க கூட நீங்க பாப்பீங்க, ஃபெமினிசம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்த, ஓ நீ பெண்ணியவாதியா, ஓ நீ வந்து பெண்களுக்கான உரிமை பேசுறவளோ. ஏன் அப்படின்னா அதுல ஒரு வெறுப்புல இருந்து அது வரும். அப்படி எப்படி சொன்னா, நான் ஆம்பளை மாதிரி இருக்கணும், நான் ஆம்பளை மாதிரி உடை உடுத்தணும், நான் போற இடத்துக்குலாம் போகணும், நான் அதை பண்ணணும் இது பண்ணணும். அது கிடையாதுங்க, அது கிடையாது பெண்ணியம். பெண்ணியம் அடிப்படையில் எனக்கு தேவையான செயல்களை என் வாழ்க்கையில் நான் அடுத்த படிநிலைக்கு போவதற்கும், என் சார்ந்த பெண்களை உயர்த்துவதற்கும், என்னுடைய சந்ததியினருக்கும் எல்லா உரிமைகளையும் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க பண்ணிக்கிறது, அவங்க விருப்பப்படி அவங்க வாழ்றதுக்கான அந்த அடிப்படை வெரி பேர் மினிமல் சுதந்திரம் அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்குள்ள என்ன வேணாலும் நீங்க எதை வேணாலும் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் கம்பீட்டிங் வித் மென். ஆண்களுடன் கம்பீட் பண்றதோ, அவங்களுக்கு மேலே ஏறிட்டு சவாரி செஞ்சு போறதோ, இல்ல வந்து அவங்களை ஒடுக்கணும் அப்படிங்கிற இடம் வந்து பெண்ணியவாதம் கிடையாது. பெண்ணியவாதம் ஆண்களுடன் இணைந்து ஆண்கள் செய்யும் அனைத்து விஷயங்களையும் பெண்களும் ஈக்குவலாக செய்யணும் அப்படிங்கிறது தான். அது ஏன் முக்கியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நாம் தமிழர் கட்சி பேசுகின்ற தமிழ் தேசிய அரசியல் அந்த இடத்துல தான் தனித்துவம் மிக்கதாக மாறி நிற்கிறது. அந்த அடிப்படை, அந்த அரசியலுடைய அடிப்படையை உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு முன்னாடி அது ரொம்ப ஒரு ஒன் லைன்ல என்னால ரொம்ப இலகுவா உங்ககிட்ட கடத்திட முடியும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இத்தனை காலத்துல இருக்கிற ஒரு ஐடியாலஜி தொடர்ந்து சொல்றாங்க, நாங்க வந்து சாதி ஒழிப்பு பேசுறோம், சாதி ஒழிப்பு பேசுறோம், சாதி ஒழிப்பு பேசுறோம், நாங்க வந்து பெண் விடுதலை பேசுறோம், பெண் விடுதலை பேசுறோம், பெண் விடுதலை பேசுறோம். நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இதே நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்கலன்னு அர்த்தம். நீங்க அந்த இடத்துல அதை ஒரு தத்துவமா மட்டுமே ஆன் புக்ஸ் நீங்க மேடைகள்ல பேசுறதுக்கும், நீ இந்த இடத்துல நீ அப்படியே இரு, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இரு, உனக்கான சுதந்திரமோ உனக்கான விடுதலையோ உனக்கான வேற எந்த உரிமைகளும் நாங்கள் மீட்டெடுக்க மாட்டோம், ஆனால் உனக்கு அது தேவை, உனக்கு அது தேவைப்படுது, அதுக்கு நாங்கள் உனக்கு உழைக்கிறோம், நாங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ எங்களுடைய தேவை உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீ அப்படியே இருக்கும் பொழுது இந்த அரசியல் உங்ககிட்ட நான் விற்பனை செஞ்சு நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
அப்படிங்கிற இடத்துல தான் திராவிடியன் பாலிடிக்ஸ் வருது. இப்ப வந்து சாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லி நீ நேரத்துக்கு சாதியை ஒழிச்சிருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு பேச அந்த அரசியல் கிடையாது. பெண் விடுதலை சார்ந்த பெண் அதிகாரம் நோக்கிய பயணமோ பெண்களுக்கான உரிமையோ நான் மீட்டெடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்து உனக்கு பேச அரசியல் கிடையாது. இது எல்லாத்தையும் பேசி நீ அச்சீவ் பண்ணியிருந்தனா இதுல இருந்து நகர்ந்து நீ அடுத்த செட் ஆஃப் கொள்கை கோட்பாடுகளுக்குள்ளும் பொருளாதார கட்டமைப்புக்குள்ளும் இல்ல வேற சில ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்குள்ளேயும் நீ வந்து போயிருந்திருப்ப. நீ போகாம ஏன் இந்த ஐடியாலஜிக்கல் போர்வைக்குள்ளேயே சிக்குண்டு கிடக்குற அப்படின்னா உனக்கான கன்சியூமர் நான் தான். என்ன நீ அடக்கி வச்சு எனக்கான சிக்கல்களை நீ உயிர்ப்புடன் வச்சுட்டு இருக்க வரைக்கும் என்னுடைய அரசியல் வாழும் அப்படிங்கிறதான். அந்த இடத்துல எங்க நம்ம வேறுபடுறோம் அப்படின்னா பெண்ணிய ஆய்வறிஞர் அவங்க வந்து வரலாறு சார்ந்து ஆய்வு செய்யறவங்க. அப்ப அவங்க கிட்ட முதல்ல சொல்லப்படுது உலக வரலாற்றில் போர்கள் நடக்குதுல்ல, போர்ல பெண்கள் ஆயுதம் ஏந்தி போராடுறாங்கல்ல, அவங்க வந்து எதுக்காக போய் போராடுறாங்க? அதாவது பெரும்பாலும் பெண்கள் வந்து ரொம்ப அக்ரெஷனுக்குள்ள போக மாட்டாங்க, முன் வந்து சண்டை கட்ட மாட்டாங்க, அடிதடிக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா போருக்கு போறாங்க, ஆயுதம் ஏந்தி போறாங்க. ஏன் போறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சர்ஃபேஸ் லேயர்ல ஒரு மேம்போக்கு அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட கருத்து என்னன்னா அந்த இடத்துலையும் ஒரு விதமான சுரண்டல் நடக்குது. அந்த பெண்களை ஆண்கள் வந்து வலுக்கட்டாயமாக அந்த நிலைக்குள்ள தள்ளுறாங்க, போக சொல்றாங்க, நீங்க போய் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. இல்லை அப்படின்னா நீ இதுல விடுபட்டு போய்விட்டா என்றால் உனக்கு வந்து வேற மாதிரியான சிக்கல்கள் வரும், உனக்கு வேற வழி இல்லை, நீ ஆண்களோட இதுல பயணப்பட்டுதான் ஆகணும். எப்படி பல விஷயங்களை இன்றளவுல பெண்கள் வந்து விருப்பம் இல்லாது ஒரு சமூகத்திற்காக செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே படிநிலையில் தான் இந்த மாதிரி போருக்குள்ளும் பெண்கள் தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கருத்து கிடைக்குது. அப்ப அவங்க நினைக்கிறாங்க இவ்வளோ நெய்வா இருந்திருக்குமா, சரி இதுக்குள்ள மேலும் போயிட்டு நம்ம கொஞ்சம் ஆராய்வோம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது அவங்களுக்கு வந்து நம்முடைய போராட்ட வரலாறு, அங்கு களத்தில் இருந்த பெண்கள், பெண் புலிகள், மாவீரர்கள், கடற்புலிகளோட ஆர்கைவ்ஸ் எழுத்துக்கள் கிடைக்குது. அது வந்து பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கு, அந்த ஆர்கைவ்ஸ் அவங்க கையில கிடைக்குது. அதுக்குள்ள அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா கவிதைகள் கிடைக்குது, கட்டுரைகள் கிடைக்குது, கதைகள் கிடைக்குது, நிறைய விஷயம் அவங்க எழுதியிருக்காங்க, பேசியிருக்காங்க, தங்களுக்குள்ள பரிமாறியிருக்காங்க, இதெல்லாம் கிடைக்குது. அப்ப அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க உணர்றது என்னன்னா அந்த பெண்களுடைய எழுத்துக்களிலும் சொற்களிலும் வலி இருக்கு, கண்ணீர் இருக்கு, சோகம் இருக்கு, இழப்பு இருக்கு, தவிப்பு இருக்கு, ஏக்கம் இருக்கு, காதல் இருக்கு, இழந்து போன காதல் இருக்கு, எதோ இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி ஒரு பயங்கரமான வீரம் இருக்கு. அது என்ன மாதிரி வீரம்னா எனக்கான உரிமையை, எனக்கான நான் நசுக்கப்படும் பொழுது எனக்கு தேவையான விடுதலையை நானே முன்களத்தில் நின்று போராடி நானே பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வீரமும் அந்த திமிரும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் போன்ற ஒரு பெண்ணியவாதம் பேசக்கூடிய ஒரு ஆண் கட்டமைத்து கொடுத்த ஒரு இடத்திற்குள் என் போராட்டத்தை நான் முன்னகர்ந்து அவருக்கு முன் சென்று போராடி கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கர்வமும் இருந்தது அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க அதை எப்படி வந்து முடிவுரை கொடுக்குறாங்க அப்படின்னா they were some of the fiercest and bravest revolutionaries that I have seen in the history of the world அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்றாங்க. இதுதான் இங்கு அந்த மண்ணிலிருந்து சாம்பலாகி நம் மாவீரர்கள் விழுந்த அந்த மண்ணிலிருந்து இங்கு நீட்சியாக கருத்தியல் தளத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கும் தமிழ் தேசிய அரசியலுடைய அடிநாதம். அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட குரல் ஓங்கி ஒலிக்கிறதோ அந்த குரல் ஒரு பெண்ணின் குரலாக இருக்க வேண்டும். இந்த முறை வேட்பாளர் தெரிவு பண்ண இடத்துல எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் நிற்கிறாங்களோ, எங்கெல்லாம் இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் நிற்கிறாங்களோ 117 பெண்கள் 50% மட்டும் இல்லாமல் அந்த ஒடுக்கப்பட்ட குரல் ஒரு பெண்ணின் குரலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இங்கு பெண் விடுதலையோ பெண்களுக்கான பிரதிநிதித்துவமோ நான் அளிக்கவில்லை, நாங்கள் யாருமே அளிக்கவில்லை, இந்த கட்டமைப்பும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருந்தது. அதாவது ஒரு இன வரவியல்ல மொழி, இனம், ஒரு நிலப்பகுதியில மக்கள் வாழும் பொழுது எது முக்கியம், மொழி எப்போ உருவாகி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலே ஒருத்தர் இருந்திருப்பாங்க, அன்சிவிலைஸ்டா இருந்திருப்பாங்க, பார்பேரிக்கா இருந்திருப்பாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும் அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து சைன் லாங்குவேஜ்ல அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் சத்தம் ஓசை வந்திருக்கும், ஓசை வரும்போது மொழி வந்திருக்கும். இது மொழியை வந்து நம்ம வந்து எவ்வளோ முக்கியம், மொழி நமக்கு ஏன் தேவை, மொழி வந்து சாதிய பாகுபாடுகளோ மத பாகுபாடுகளோ வேற எந்த வேறுபாடுகளையும் கடந்த ஒன்று, மொழிதான் பிரதானம் அப்படின்னு நம்ம பேசும் பொழுது அந்த மொழிக்கு முன்னாடி
முன்னாடியே ஆண் என்னும் பாலினத்துடன் ரொம்ப சரிசமமாக அவர்களுடன் காடுகளுக்குள்ளும் வீடுகளுக்குள்ளும் சுற்றி திரிந்தவர்கள் பெண் என்னும் பாலினம். அப்ப அந்த அரசியல் ரொம்ப முன்னமே வந்த ஒரு அரசியல். அப்ப அவங்களுக்கான உரிமையும், அவங்க அந்த காட்டுல ஓடி போய் அவங்களும் வேட்டையாடினாங்க, அந்த அந்த நிலத்துல அவங்களும் உழுதாங்க, அந்த வீடுகள்ல அவங்களும் இருந்தாங்க, சமமா இருந்தாங்கும் போது அவங்களுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கான உரிமைகளும் அந்த இடத்துல இருக்கு. அதான் அவங்க எடுத்துப்பாங்க. அங்க என்ன இருக்கக்கூடாதுன்னா, தடைகளும் தடங்கல்களும் கற்களும் முற்களும் அவங்கள கீழே பிடிச்சி இழுக்கிற அந்த ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கக்கூடாது. அதை விலக்கி விட்டால் அனைத்தும் நேர்மையாக நன்மையாக நடக்கும் அப்படிங்கிறது. அதை தான் சீமானண்ணா சொல்லுவாங்க. அவங்களுக்கான இடம் அங்கேயே இருந்தது, அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் அவங்களுக்கு எதையுமே கொடுக்கல. தே ஹேவ் தட் ஸ்பேஸ். அவங்க அதை எடுத்துட்டு ஃபார்வர்ட் போகலாம். அதை நாங்கள் பிடிச்சி இழுக்க போகிறதும் கிடையாது, அதை நாங்கள் தடுக்க போகிறதும் கிடையாது அப்படின்னு. இருக்கிற இடத்தில் நமக்கான உரிமைகளை நாமே மீட்டெடுத்து நாமே நம் அரசியலை பேச, குரல் வலைகள் நெரிக்கப்பட்டு பல்லாண்டு அந்த குரல் எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. இல்ல வெளியே வந்தாலும் அது நமக்கான குரல் தானா, நம்ம உரிமையை தான் பேசிட்டு இருக்கோமா? முதல்ல எந்த உரிமையை பேச போறோம்? இப்ப பெண்கள் நிறைய பேர் மற்ற கட்சியில நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் மேடை ஏறி பேசும்போது எதோ அரசியல் பேசிட்டு இருப்பாங்க. உனக்கான அரசியல் பேசிட்டியா? உன் சார்ந்த பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, இன்னும் அடுத்த படிநிலைக்கு வரவே இல்லையே, அவங்களுக்கான அரசியல் நீ பேசி முடிச்சுட்டு மற்ற அரசியல் நீ பேச வந்துட்டியான்னு பார்த்தா அது சுத்தமாவே இருக்காது. அவங்களுக்கான குரல் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கான அதிகார உரிமை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி குரல் வலைகள் நெரிக்கப்படுற இடத்தில் என்னுடைய குரல், எனக்கான தளத்தை கொடுக்கப்பட்ட அந்த குரலை நீ ஓங்கி ஒழிச்சு எடுத்து கொண்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நிக்கிறாங்கல்ல, அதற்காக வேண்டும் நாம் தமிழர், இதற்காகத்தான் வேண்டும் நாம் தமிழர், அதற்காகத்தான் எனக்கும் வேண்டும் நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.